பராசக்திக்கு முன்னாடி நம்ம விட்டா மரண அடி நம்மளுக்கு. ஆர்கே நகர் மணி அது ஒண்ணும் இல்லைங்க, பராசக்தி படம் பாயாசம் படம் ஆயிடுச்சு. சோ அதனால கொஞ்சம் இவங்களுக்கு பைத்தியம் முடிச்சிச்சு, வேற ஒண்ணும் இல்லை. ஜனநாயகன் படம் வந்த பிறகு தெளிவாயிடுவானுங்க. அந்த படம் ஓடி இருக்கும், ஆனா பராசக்தி நாங்க ப்ரமோஷன் பண்றோம் அப்படின்னு பேசி பேசி பேசியே கடைசியில அந்த படத்தை பாயாசம் படம் ஆகி விட்டானுங்க. பார்க்க முடியல, ரொம்ப மோசமா இருந்துச்சு. எல்லாருமே இப்படி சொல்றீங்க. அந்த படம் ஃபிளாப் ஆகிறதுக்கு காரணமே இவனுக்கு 2 பேர் தான், டைரக்டர் கிடையாது. நியாயமா சிவகார்த்திகேயன் அவர்கள் கோவப்படணும் யார் மேல அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா டைரக்டர் மேல கிடையாது, இந்த வேஸ்டா போன ரோஸ்டி பதர்ஸ் மேல தான் கோவப்படணும் சிவகார்த்திகேயன் அவர்கள். அதாவது இந்த புள்ளியும் கிள்ளி விட்டு தொட்டில ஆட்டி விடுவாங்க பாத்தீங்களா, அதுல நம்பர் 1 ஃப்ராடுங்க இவனுக்கு 2 பேரு. எப்படிங்க வருவாங்க படத்துக்கு சொல்லுங்க? நல்லதாவே நினைங்க, எல்லாமே நல்லதுதான் நடக்கும். 100 பேர் ஆடினாலும் அந்த 100 பேர் ஆடுறாங்கன்றது மட்டும்தான் நம்ம மைண்ட்ல இருக்கும். ஆனா அதுல யாரு ஒருத்தர் கரெக்டா ஆடுறாங்களோ அந்த ஒருத்தர் மேல்தான் மொத்த பேரோட கண்ணு இருக்கும். காத்திருப்போம். ஜனநாயகன். நன்றி.